Hello friends, welcome to CyberCodex. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CS3451 Introduction to Operating System and இதே மாதிரி AL3452 Operating System இந்த ரெண்டுக்குமே நமக்கு more or less ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதோட யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யாரெல்லாம் நம்மளோட CyberCodex சேனலுக்கு புதுசோ எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸ். நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னாலே ஓஎஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒவ்வொரு ஓஎஸ் அதில் என்னென்ன ஷெடியூலிங் இருக்குது அண்ட் அதில் உள்ள அல்காரிதம்ஸ், அதில் உள்ள ப்ராப்ளமேட்டிக், இது எல்லாமே தான் நம்ம நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 1ல் நம்ம பார்ட் ஏ பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, ஸோ ஓஎஸ் அதோட அப்ளிகேஷன்ஸு, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுக்கோங்க. தென் சிஸ்டம் கால்னா என்ன, then two services provided by the OS to the யூசருக்கு என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுது. then list any two types of system programs. ஸோ என்னென்ன சிஸ்டம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அதோட 2 types கேட்டிருக்கிறாங்க. then கர்னல்னா என்ன, ஸோ கர்னல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். then part B பார்த்தோம் அப்படின்னா explain the various services provided by an OS. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் என்னென்ன சர்வீசஸ் நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு டிஸ்கிரைப் டிஃப்ரெண்ட் சிஸ்டம் கால்ஸ் யூஸ் இன் ப்ராசஸ் அண்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆல்ரெடி சிஸ்டம் கால்னால் என்னென்னு பார்த்தோம், அதில் என்னென்ன ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது, ஃபைல் மேனேஜ்மெண்ட். தென் வித் அ நீட் டயக்ராம் எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ டைப்பிக்கல் ஓஎஸ். ஸோ ஓஎஸோட அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ்னால் என்ன, வாட் இஸ் த ப்ராசஸ். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் சிபியூ ஷெடியூலிங். ஸோ சிபியூனா நமக்கு தெரியும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ அதோட ஷெடியூலிங் ப்ராசஸ் நமக்கு எப்படி இருக்கும். தென் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் அ செமஃபோர். ஸோ செமஃபோர்னா என்ன, இது நமக்கு செமஃபோர் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் டெட்லாக், அந்த கதை எல்லாமே வரும். ஸோ ஸ்டேட் த கண்டிஷன்ஸ் ஃபார் டெட்லாக். ஸோ டெட்லாக் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம், அது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் பி பார்த்தோம்னா எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம் அண்ட் பிசிபி இன் டீட்டெயில். ஸோ நமக்கு டீட்டெயில்டாக கேட்டிருக்கிறாங்க ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் சிபி ஷெடியூலிங். நமக்கு நிறைய சிபி ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் இருக்குது, ஃபிஃபோ லிஃபோ அந்த மாதிரிலாம். ஸோ அது எல்லாமே கேட்டிருக்கிறாங்க. தென் டிஸ்கிரைப் டெட்லாக் அவாய்டன்ஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் டிடக்ஷன் மெத்தட். ஸோ இது போன தடவை எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டெட்லாக்கில் எனி 2 கேட்டிருந்தாங்க. பட் நமக்கு ப்ரையராக டெட்லாக் ப்ரிவென்ஷன் மட்டும் கொடுங்க, அந்த மாதிரியும் கேட்கலாம். தென் எக்ஸ்பிளைன் கிளாசிக்கல் சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுவும் நமக்கு ப்ராப்ளம், செமஃபோர் ப்ராப்ளம் இருக்கும், அதை படிச்சுக்கோங்க. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா வாட் இஸ் பேஜிங். பேஜிங்னா என்ன. தென் வர்ச்சுவல் மெமரி. ஸோ வர்ச்சுவல் மெமரினா நம்ம இருக்கு இல்லை அந்த மாதிரி சொல்லுவோம், பட் அதை எப்படி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதுறது. தென் த்ராஷிங்னா என்ன. ஸோ த்ரெஷிங் அப்படிங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். தென் மென்ஷன் டைப்ஸ் ஆஃப் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதமும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். தென் வாட் இஸ் செக்மெண்டேஷன். செக்மெண்டேஷன்னா என்ன. தென் பார்ட் பி பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் வித் நீட் டயக்ராம்ஸ். நமக்கு அந்த டயக்ராம்ஸை செக்மெண்டேஷன் அண்ட் பேஜிங் வச்சு நம்ம பண்ண சொல்லியிருக்கிறாங்க. தென் டிஸ்கிரைப் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேஜ் டேபிள் அண்ட் டைப்ஸ். ஸோ பேஜ் டேபிள்ங்கிறது இம்பார்ட்டன்ட், இது நமக்கு போன தடவை 8 மார்க்லலாம் கேட்டிருந்தாங்க. தென் எக்ஸ்பிளைன் டிமாண்ட் பேஜிங் அண்ட் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம்ஸ். அதில் நமக்கு ஃபிஃபோ, எல்ஆர்யூ, ஆப்டிமல் இருக்கும். தென் ரைட் நோட்ஸ் ஆன் மெமரி அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் லைக் காண்டிஜியஸ்னா என்ன, நான் காண்டிஜியஸு, ஃப்ராக்மெண்டேஷன்ஸ், இது எல்லாமே கேட்கலாம். ஸோ இதுலேயுமே நமக்கு என்னென்ன டிமாண்ட் பேஜிங் இருக்குது, அதில் என்னென்ன பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, லிஃபோ, ஃபிஃபோ, எல்ஆர்யூ, இது எல்லாமே நமக்கு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்கலாம்னா டிஸ்க் ஷெடியூலிங். ஸோ ஷெடியூலிங்னா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஷெடியூலிங் அண்ட் டிஸ்க் ஷெடியூலிங் இந்த மாதிரியும் கேட்கலாம். தென் மென்ஷன் எனி 2 டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸ், என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். தென் ஃபைல் மவுண்டிங்னா என்ன. ஸோ ஃபைல் மவுண்டிங் அப்படிங்கும்போது எப்படி அந்த ஃபைலை நம்ம கவுண்ட் பண்ணி இது பண்ணுறது. தென் டிஃபைன் ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட், என்னென்ன ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. தென் வாட் இஸ் கர்னல் ஐஓ சப்சிஸ்டம். ஸோ கர்னல் ஐஓ சப்சிஸ்டம் எப்படி இருக்கும், அது எந்த மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்ட் பி பார்த்தோம்னா டிஸ்கிரைப் ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் வித் பிளாக் டயக்ராம். நம்ம எப்படி ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம், அதோட ஆர்கிடெக்சர். நமக்கு ஐஓஎஸ் பார்த்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கிடெக்சர் இல்லை ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஸோ ப்ராப்ளமும் ஒரு கான்செப்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் பார்த்துக்கோங்க. தென் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஐஓ இன்புட் அவுட்புட் சப் சிஸ்டம்ஸ் இன் ஓஎஸ். தென் டிஃப்ரெண்ட் டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு 4th யூனிட்டில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5th யூனிட் பார்த்தோம்னா டிஃபைன் வர்ச்சுவல் மிஷின். தென் லிஸ்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன். வர்ச்சுவலைசேஷனோட என்னென்ன யூசஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்க.
தென் ஆண்ட்ராய்டுனா என்ன, இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் iOS ஆண்ட்ராய்டு OS வரும். ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் iOS அண்ட் ஆண்ட்ராய்டு OS பார்த்துக்கோங்க. தென் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் விஷர்ஸ் வந்து நமக்கு எப்படி யூஸ் பண்ணுவாங்க, எங்கெல்லாம் ஹைட் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கும். தென் மென்ஷன் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மொபைல் OS, என்னென்ன மொபைல் OS காம்பனன்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நமக்கு பார்ட் ஏ. தென் பார்ட் பி பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில் த டைப்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ், என்னென்ன காம்பனன்ட்ஸ் நமக்கு வந்து விஎம்ல யூஸ் பண்ணலாம். தென் டிஸ்கஸ் ஹவு virtualization impacts OS டிசைன் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, என்னென்ன இம்பேக்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம். தென் கம்பேர் ஆண்ட்ராய்டு iOS, ஸோ ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்குள்ளே வித்தியாசங்கள் நான் சொன்னல டிஃப்ரென்ஸு அது. தென் ரைட் அ ஷார்ட் நோட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் virtualization in modern computing, என்னென்ன virtualization மாடல் கம்ப்யூட்டிங்கில் நமக்கு இருக்குது. ஸோ அது ஃபுல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப் டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்லேருந்து 5th யூனிட் வரைக்கும் இப்போ சொன்ன கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து நமக்கு தியோரட்டிக்கலாக கேட்குற சான்சஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளமேட்டிக்காக எந்த மாதிரிலாம் இருக்கலாம், ஸோ என்ன கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ப்ராப்ளம் பார்க்கணுங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்ட் பி ஃபர்ஸ்ட் யூனிட் பார்த்தோன்னா டிசைன் சிஸ்டம் கால் இன்டர்ஃபேஸ் ஃபார் ஃபைல் மேனேஜ்மெண்ட், ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் எப்படி அலோகேட் பண்ணலாம், டிஸ்க் எப்படி ஷெடியூல் பண்ணலாங்கிறது. தென் ட்ரா அண்ட் எக்ஸ்பிளைன் லேயர்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர், ஸோ லேயர்ட் அண்ட் மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும். தென் இதில் வந்து பேட்ச், டைம் ஷேரிங், ரியல் டைம் இது எல்லாமே இருக்கும். அதுக்கு ஒரு டேபிள் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். தென் CPU மெமரி, அதுக்கான சூடோ கோட் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோனோலித்திக் கர்னல், ஸோ மோனோலித்திக் கர்னல் நமக்கு எப்படி இருக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ இந்த மோனோலித்திக் கர்னல் அப்படிங்கும்போது எப்படி மைக்ரோ கர்னல் இருக்கும், எப்படி மினி கர்னல் இருக்கும், ஸோ இதை வச்சு நமக்கு கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு செகண்ட் யூனிட்டில் உள்ள அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம பார்ப்போம். அண்ட் தென் எக்ஸ்பிளைன் லேயர்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் மைக்ரோ கர்னல் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் CPU மெமரி இந்த இது எல்லாமே வரும். தென் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம்னா ஷெட்யூலிங் அல்காரிதம்ஸில் டு கால்குலேட் ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் அண்ட் டர்ன் அரவுண்ட் டைம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அதில் வந்து FCSS லைக் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், FIFO LIFO அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், அதே மாதிரி ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபாஸ்ட்டு SJF, தென் ப்ரீஎம்டிவ் அண்ட் நான் ப்ரீஎம்டிவ் இதில் வந்துடும். ரவுண்ட் ராபின் வந்துடும். அதில் வந்து குவாண்டம் டைமிங் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஷெடியூலிங், ஸோ ப்ரையாரிட்டி ஷெடியூலிங் டெட்லாக்கில் வந்து என்னென்ன மெத்தட்ஸ் நமக்கு உண்டு. அதே மாதிரி ரிசர்ச் அலோகேஷன் நமக்கு கிராஃப் எப்படி போடுவோம் அது வந்து நம்ம செக் ஃபார் டெட்லாக்கில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேங்கர்ஸ் அல்காரிதம்ஸ், அந்த பேங்கர்ஸ் அல்காரிதமில் வந்து சேஃப் ஸ்டேட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ப்ரொடியூசர் கன்சியூமர் ப்ராப்ளம், அதுமாதிரி மானிட்டர்ஸ் டு மியூடெக்ஸ், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி டிஸ்க் ஷெடியூலிங்கில் வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செட்டட் டிஸ்க் ரெக்வெஸ்ட்டு, அதே மாதிரி டோட்டல் ஹெட் மூவ்மெண்ட் லைக் அதில் வந்து FCS ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், SSTF, ஸ்கேனு, ஸ்கேனு இது எல்லாமே இருக்கும். அதுமாதிரி ஃபைல் அலோகேஷன் மெத்தட்ஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா லைக் அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் லைக் காண்டிஜியஸ், லிங்க்டு, இண்டெக்ஸ்டு ஃபைல் அலோகேஷன் இது எல்லாமே இருக்கும். அதேமாதிரி டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அதில் வந்து எப்படி நம்ம ஃபைல் அலோகேட்ரி லைக் ஃபைல் டைரக்டரி ஸ்ட்ரக்சர் வந்து கண்டுபிடிப்போம். அதில் வந்து யூஸிங் லெவல் 2 லெவல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.